ஏஎல்பி மெத்தடில் வந்து பிரசன்ன ஜோதிடம் 100% உறுதியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எதை வச்சு சொல்கிறீங்க? 10 பேர் இல்லை ஒரு 15 பேர் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் போட்டால் எல்லாருக்கும் ஒரே பிரசன்னமாக தான் காமிக்கும். ஆனால் ஏஎல்பி அப்படி காமிக்காது. பிரசன்ன ஜோதிடம்ங்கிறது எண்களை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு ஒரு 84 நம்பர் வந்திருக்கும், இவருக்கு 88 நம்பர் வந்திருக்கும், இவருக்கு 120 ஒரு நம்பர் வந்திருக்கும், ஒருத்தருக்கு 2 நம்பர் வந்திருக்கும். அப்போ பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட மனிதர்களுக்கு பலதரப்பட்ட பலன்கள் சொல்வதற்கு ஒரே நேரத்தில் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும். இந்த பிரசன்னத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் இருக்கான இருக்குது. மீன் லக்னம் 10 வருஷம், மேஷம் 10 வருஷம், ரிஷம் 10 வருஷம், அப்போ 31 வயசுல 40 வயசு வரையும் அரசியலில் வருவார். அரசியல் வாழ்க்கை சம்மந்தப்படும். அரசியலில் பெரிய கொடிக்கட்டி பரப்பார். கயிறு கட்டினா படிப்பு வந்து வரும் அப்புறம் வரும், எல்லாமே வரும். வணக்கம் சார். ஏஎல்பி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதோட தொடர்ச்சியான சில கேள்விகள் தான் சார். ஏஎல்பி மெத்தடில் வந்து பிரசன்ன ஜோதிடம் 100% உறுதியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எதை வச்சு சொல்கிறீங்க? ஏஎல்பி பிரசன்னம் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். முதல்ல 120 எண்கள். இந்த 120 எண்களில் நீங்கள் 100 ஜாதகம் ஒரு நிமிஷத்தில் போட்டாலும் உங்களுக்கு ஒரு பலன் காமிக்கும், அவருக்கு ஒரு பலன் காமிக்கும், இவருக்கு ஒரு பலன் காமிக்கும். இப்போ ஒரு பிரசன்னம் போடும்போது அது முதல்ல எளிமையாக இருக்கணும், அது ஃபஸ்ட்டு புரியணும். 12 லக்கணத்துக்குள்ளே ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 கேள்வி கேட்குறாங்க, 10 பேர் ஒரே நேரத்தில் வந்தாங்க. 11 மணிக்கு காலையில் வந்திருக்கீங்க, 10 பேர் இல்லை ஒரு 15 பேர் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் போட்டால் எல்லாருக்கும் ஒரே பிரசன்னமாக தான் காமிக்கும். அப்படிதான் இருக்கும். ஆனால் ஏஎல்பி அப்படி காமிக்காது. உங்களுக்கு ஒன்று இருக்கும், இப்போ இவருக்கு ஒரு ஏஎல்பி இருக்கும், உங்களுக்கு ஒரு 84 நம்பர் வந்திருக்கும், இவருக்கு 88 நம்பர் வந்திருக்கும், இவருக்கு 120 ஒரு நம்பர் வந்திருக்கும், ஒருத்தருக்கு 2 நம்பர் வந்திருக்கும், ஒருத்தருக்கு 11 வந்திருக்கும். அப்போ பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட மனிதர்களுக்கு பலதரப்பட்ட பலன்கள் சொல்வதற்கு ஒரே நேரத்தில் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும். பிரசன்ன ஜோதிடம்ங்கிறது எண்களை அடிப்படையாக வச்சு இல்லை எண்களுக்கும் எண்களை என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வர்ற நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு எண்களை கேட்கலாம். இல்லைங்க உங்களுக்கு எண்கள் கேட்க முடியாது, நான் என்ன சொல்கிறேன், நேரடியாக வந்து நாங்கள் ரேண்டமாக ஒரு 120க்குள்ள ஒரு நம்பரை பதிவு பண்ணிவிடும், அதுதான் உங்கள் ஜாதகம். நீங்கள் கேட்குற கேள்வி, இப்போ உதாரணமாக ரிஷப லக்கணம் வருது, உங்களுக்கு ஒரு பொருள் காணும். ஏஎல்பி லக்கணம் சிம்ம லக்கணம், உங்களுக்கு ஒரு பொருள் காணும். ஏஎல்பி லக்கணம் துலாம், இப்போ நீங்கள் திருமணத்துக்காக ஒரு கேள்விக்கு வந்திருக்கீங்க. இல்லை இப்போ வந்து உங்கள் ஏஎல்பி லக்கணம் விருச்சிக லக்கணம், இப்போ என்ன நடக்கும், பொருள் காணும். செவ்வாய் 8ல் இருக்குது, பொருள் காணும். அப்போ வந்து உங்கள் வீட்டில் இடத்துல சொத்தில் ஏதாச்சும் ஒரு பொருள் கிடந்துச்சு, காணாமட்டேன். ஆமாம் சார், வீட்டில் வயலில் ஒரு ஒரு பொருள் வச்சுருந்தோம், அதை காணாமல் போயிட்டு. நீங்கள் எவ்வளோ ஜாதகம் வேணாலும் போடலாம். நீங்கள் என்ன ஜாதகம் எத்தனை பேருக்கு, நீங்கள் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், பேரை எழுதிங்க. நீங்கள் அது கருப்பா சேப்பா நீங்கள் யார் பேர் வேணாலும் எழுதிங்க. இப்போ கூட அந்த பிரசன்னத்தில் இந்த வீடியோ முடியும் போது 10 பேர் எழுதிங்க. நான் சொல்கிற பலன் அவங்களுக்கு அப்படியே இருக்கணும்னு கிடையாது, நீங்கள் இருக்கான்னு நீங்கள் தான் ஆய்வு பண்ணிக்கணும். எனக்கு யாருன்னு தெரியாது. இல்லை சார், இப்போ ஏஎல்பி லக்கணம் வந்து இப்போ தனுசு லக்கணம், சார் எனக்கு ஒரு கோவில் கட்டலாமான்னு ஒருத்தர் வருவார். எப்படி கோவில் கட்டலாமான்னு வருவார். சார் எனக்கு ஏஎல்பி லக்கணம் கடகம், இப்போ பிரசன்ன லக்கணம் கடகம். அழகா இப்போ வந்து உன் வருமானத்தை பற்றி ஒரு கேள்விக்கு வந்திருக்கானுங்க. நீங்கள் என்ன கேள்வி, எதுக்காக வந்திருக்கீங்க, கேள்வி மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், இது நடக்கும், இது நடக்காது. அப்போ அவங்க வர நேரம் வச்சே அவங்க கேள்வி இதுதாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். இது வந்து நீங்கள் ஒரு நம்பரை சொல்லி பதிவு பண்ணலாம். இல்லை நீங்கள் நம்பரே சொல்லலை, 120க்குள் நாங்களாம் என்ன பண்ணுவோம், அதை ரேண்டமாக வந்து நாங்களாக அதெல்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது, அதுவாக ஜென்ரேட் பண்ணிக்குவோம், ரீஜென்ரேட் பண்ணிக்குவோம். அதை என்ன பண்ணுவோம், அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவோம், ஜென்ரேட் பண்ணிக்குவோம். இப்போ கும்பலக்கணம், இந்த ஆள் வந்து கோவில் சம்மந்தப்பட்டது, வேணுனதை செய்யலை. ஒரு 10 பதில் நான் சொல்லிடுறேன், நீங்கள் 10 பேரை எழுதிங்க. அங்கே யாரும் பேர் கூட சொல்ல வேண்டாம், ஆமாம் சரி தவறு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த பேர் எனக்கு தேவையில்லை, இங்கே இருக்கிறவங்க கூட தேவையில்லை. ஆனால் பிரசன்ன உண்மைங்கிறத சொல்லணும்ல. இல்லை சார் எனக்கு வந்து லக்கணம் கும்பலக்கணம் சார், கும்பலக்கணம்னு ஒருத்தர் வந்தாலே ஒன்று சித்தர்களோட சீவசமாது, கோவில் சம்மந்தப்பட்டது, கோவில் சம்மந்தப்பட்ட முறைப்பாடு, இல்லை கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, இல்லை அந்த 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 காம்பவுண்டு சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும்னா, நிலம் சொத்து வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். இல்லை சார் எனக்கு மீன லக்கணம் சார், இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, படம் அந்த பொறுப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்தது நான் என்ன பண்ணுறது, இந்த பிரசன்னத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் இருக்கான இருக்குது. சார் எனக்கு மேஷ லக்கணம் சார், சூப்பர் சார், நீ வெளிநாடு போகிறா, வெளிநாடு போகலாமா, போவோம்.
நீங்கள் வெளிநாடு போகலான்னு கேட்டுட்டிங்கன்னா ஆமாங்க வெளிநாடு போகிறது ரெடியாக இருக்குது போகலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் கொடுங்க. இது யாருக்கு அப்படின்னா ஜாதகம் இல்லை அப்படிங்கிறவங்க போடலாம். ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி, இப்போ எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் நான் பேர் எழுதியிருக்கேன், நீங்கள் பேர் எங்களை சொல்ல வேண்டாம், நான் ஒரு பேர் எழுதியிருக்கேன், அவருக்கு வந்து ஒரு கேள்வி, சார் வீடு கட்டலாமான்னு ஒரு கேள்வி. சார் அவருக்கு இப்போ லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் சார், இப்போ வீடு கட்ட முடியாது. எப்படி இப்போ வீடு கட்ட முடியாது. அவர் இடத்துல பழைய ஊரில் பழைய இடத்துல ஒன்று கோவில் சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்குது, இடம் இருக்குது, அங்கே அந்த ஊரில் போய் கோவிலோட சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு வீடு கட்டுவார், அங்கே போய் கட்ட சொல்லுவார். 12 லக்கணம் தான். நீங்கள் 100 கோடி பேருக்கு பிரசன்னம் பட்டாலும் 100 கோடி பேருக்கும் தனித்தனியாக வரும். ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகம் போடுறோம், இப்போ உதாரணமாக கன்னி லக்கணம் போடுறோம், இவர் போட்டான்னா வேலை சம்மந்தப்பட்டு தான் கேட்பார். அந்த நேரத்தில் அவங்க அதை தாண்டி யோசிக்க மாட்டாங்க, அப்படிதான் வருவாங்க. இப்போ நீங்கள் இந்த பேப்பர் பின்னாடி நீங்கள் ஒரு பேரை மட்டும் எழுதுங்க, யாரோ பேர், நீங்கள் பேர் எழுதுங்களா அதில், நீங்கள் வந்து எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டாம், முடிஞ்ச ஒரு நம்பர் 120 முடிஞ்சால் உங்களுக்கு, ஏன்னா நான் கேட்கணுங்க, என்ன நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நம்பர் 120 ஒரு நம்பர் சொல்லுங்கள், ஏதோ ஒரு நம்பர் 7. இவரோட கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி, இல்லை குடும்பத்தை பற்றி கேள்வி. இப்போ அவருக்கு கேட்டால் அந்த கேள்வி தான் கேட்கணும். துலா லக்கணம் நான் முன்னாடியே தான் சொல்லிவிட்டேனே, துலா லக்கணம் வந்துச்சுனாலே ஏழ்பி லக்கணம் அவருக்கு என்ன பண்ணுவார்னா குடும்பத்தை பற்றி தான் கேட்பார், இல்லை திருமணத்தை பற்றியும் கேட்பார், இல்லை வருமானத்தை பற்றியும் கேட்பார், இல்லை காதலை பற்றி தான் கேட்கணும். நமக்கு வயசு தெரியாது, ஆனா பெண்ணா தெரியாது, அவர் என்ன கேள்வின்னு தெரியாது. இந்த கேள்வி வந்தால் ஆமாம் நடக்கும். இல்லை சார் எனக்கு ஒரு பொருள் ஒன்று காணாமல் போயிட்டு சார், பொருளாலும் காணாமல் போகல, நீ தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா, நீ ஒரு பொண்ணுகிட்ட கொண்டு போய் அந்த பொருளை கொடுத்து வந்துருக்கா. இப்போ ஒன்றும் தொலைக்கலாம் இல்லை, எப்படி தொலைக்கெல்லாம் இல்லை. இப்போ இப்படி வந்து ஒருத்தர் சொன்னாருன்னா சார் ஒரு பொருள் காணும் சார் அப்படின்னு 2 பேர் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த லக்கணம் துலா லக்கணம் சுக்கிரன் நெட்டில் இருக்குது, நீ தொலைக்க மாட்டா, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா, நீ விரயம் பண்ணியிருப்பா, கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டு வந்திருப்பா, நீ வந்து திருட்டுத்தனமாக இந்த வேலையை பண்ணுறான். இப்போ இன்னொரு நம்பர் சொல்லவா சார்? நம்பர் 100 நம்பர் சொல்லுங்கள். என்ன ஒரு நம்பர்? 98. என்ன கேள்விங்கிறது மட்டும் சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு கேள்வி, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இந்த டைமில். ஓகே, வீடு வண்டி வாங்கணும், சொத்து சுகம் சம்மந்தப்பட்டது, அப்பாடா நான் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகலாமா, இல்லை செட்டில் பண்ண முடியுமா, இல்லை அம்மாவை பற்றி கேள்வி இருக்கும், இல்லை பிள்ளையை பற்றி கேள்வி இருக்கும், வேறு எதுவுமே கேள்வியாக இருக்காது. ஒன்று பிரிஞ்ச உறவுகள் வருமா, இல்லை ஊரை விட்டு வெளில போகலாமா, இந்த இடத்த விட்டு வெளில போகலாமா, வீடு வண்டி வாகனம் எப்படி இருக்கும், சொத்து சுகம் எப்படி இருக்கும், இந்த காலகட்டத்தில் என்னுடைய வருமானத்தில் ஏதாச்சும் இப்போ ஒரு வருமானத்தை கூடுதலாக ஒரு வருமானம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். இப்போ ஆனால் அவங்க அதை தாண்டி வேறு எதுவும் இந்த டைம் கேட்க முடியாது. இப்போ இந்த டைம் சொல்கிறீங்கல்ல சார்? ஆமாம், அது எவ்வளவு நேரம்? அதுதான் இது. நீங்கள் கேள்விகளை வந்து உதாரணமாக சார் வீட்டை பற்றி கேள்வி இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா, சார் வீட்டில் பிரச்சனை இல்லை சார், இடம் இருக்குது, இவர் தான் சார் அந்த இடத்துல ஒரு கேஸ் வந்து போட்டு வச்சுருக்காரு, இவர் கேஸ் வித்ட்ரால் பண்ணால் அந்த இடம் வந்து சாதகமாயிடும். அது எப்போ முடியும் அப்படின்னா இதில் ஒரு டைம் இருக்குது. இப்போ எப்படி பார்க்குறோன்னா 2026 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 9/10/2026 பிறகு இவர் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும். நீங்கள் கேள்வியும் கேட்கல, பேரும் சொல்லலை, நீங்கள் இது ஏதாச்சும் எனக்கு ஒரு குழு வேணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வருமானத்தை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா வருமானம் நல்லா தான் இருக்குது. வருமானத்தில் ஒன்றும் போதுமான அளவுக்கு இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன் வருமானத்தை பற்றி வேணா, வருமானம் இல்லைன்னா கேட்டால் ரைட், வருமானம் இருக்குது, அது போதுமான அளவுக்கு இருக்குது, வருமானமெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவருக்கு அது அதிகமாக ஆகுமா இல்லை? வருமானம் நிறைய இருக்குது, நல்லா இருக்குது வருமானத்தை பொறுத்தளவுக்கு. சரி, இப்போ அவருக்கு என்ன பண்ணணும்னா தம்பியோ தங்கச்சோ, இப்போ உதாரணமாக இது நானாக இருந்தால் இல்லை நீங்களாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், தம்பியோ தங்கச்சியாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் பிரச்சனையாக தான் இருக்கும். அவரோட தம்பிக்கு யார் ஒருத்தர் பேர் எழுதினோ அவரோட தம்பி, இவர் கூட பிறந்த தம்பி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனையாக தான் இருக்கும். வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்டது இவராக பிரச்சனை பண்ணிக்கிறார். திருமண உறவுகளாக இருந்துச்சுன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் இவருக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கான இருக்குது. ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக, இல்லை ஒரு 2025 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 30/8/2025 இந்த நிகழ்வு நல்லா இருக்குன்னா திருமண உறவு நல்லா இல்லை. கேள்வின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எப்படின்னா சார் இப்படி ஒரு பேர் இருக்குது, இப்படி ஒரு வயசு இருக்குது, நீங்கள் வயசு கொடுத்துருக்கணும், வயசு கொடுக்கல, நீ பேர் கொடுக்கணும், நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த கேள்வி தான் கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு ஐடியா எங்களுக்கு கிடச்சின்னு வச்சுங்களேன், இந்த பிரசன்னம் அவ்வளோ அழகாக பதில். இது வந்து ஜாதகம் இல்லாதவங்களுக்காக. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு
இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் நினச்சிருப்பீங்க, அவர்கிட்ட போய் கேட்க முடியாது. உங்களுக்கு வேண்டியவர் இருப்பார், உங்கள் கம்பெனியில் ஒருத்தர் இருப்பார், ஹையர் போஸ்ட்டில் இருப்பார், அவருக்காக நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். சாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்கல்ல. யாருக்கோ ஒருத்தர் கேட்கணும், சார் இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ ஒருத்தருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவன் ஃப்ரெண்டு எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் இருப்பார், அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார், அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் பேசுகிற வந்து ஒரு அந்த அந்த நேரத்தில் போயிட்டு உடனடியாக ஏதோ ஒன்று கேள்விக்கு பதில். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இல்லை சார், இவருக்கு இதே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நல்லா இல்லை. நீங்கள் ஒரு வரிசையாக ஒரு 10 பேர் எழுதிடுங்க. 10 பேருக்கும் நீங்கள் 10 பேர் பேசி 10 கேள்வி எழுதும். சரி, இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு நம்பர் நினச்சிக்கங்கன்னு. அப்போ வந்து மணி ஒரு 4:55 இருக்குன்னு வைங்களேன். இப்போ எனக்கு 5 மணி ஆனால் வேற கேள்வி வந்துருமா? வேற கேள்வி வராது. நீங்கள் அந்த கேள்வியை தாண்ட மாட்டீங்கல்ல. அது எவ்வளோ நாளைக்கு அதே நீங்கள் இந்த வேலை முடிகிற வரைக்கும் 2026 அக்டோபர் மாதம் 9 அது வரைக்குமே எனக்கு அந்த அந்த ஒரு கேள்வி அந்த கேள்வி தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னா நீங்கள் வீடு வாங்கினா தானே அதை மறக்க முடியும். ஆமாம். இப்போ நீங்கள் வருமானத்தை பற்றி கேட்டீங்க, வருமானம் நல்லா தானே இருக்குன்னு நான் சொல்லிவிட்டேன்ல. இந்த பிரசன்னங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அழகாக நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்ல முடியும் அப்படின்னா, இது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது. இது பெரிய நீங்கள் இப்போ ஜாதகத்தை வச்சு சொல்கிறது ஈஸி. இப்போ வந்து ஒரு டேட்டா பர்த் கொடுத்தாரு, ஒரு டைம் கொடுத்தாங்க, ஒரு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம சொல்கிறோம் விஷயம் வேறு. டேட்டா பர்த்து கிடையாது, டைம் கிடையாது, எந்த ஊர்னு கிடையாது, ஆனா பெண்ணா கிடையாது, வயசு கிடையாது. ஆனால் ஜாதகம் சொல்லணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு, சார் இவர் வீடு வாங்கலாமா, இல்லை இவர் வெளிநாடு போகலாமா, இல்லை வெளியூர் போகலாமா, இல்லை சார் இவருக்கு வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்குது, சார் திருமணம் நடக்குமா. நீங்கள் இப்போ ரேண்டமாக இன்னொரு ஜாதகம் போடுவோம். இப்போ ஒரு உதாரணமாக யாரோ ஒருத்தர் நீங்கள் அவர் மனசூல் நினச்சிக்கிட்டுங்க, நான் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன், அவர் திருமணத்தை பற்றி கேள்வி அப்படின்னா பொதுவாகவே திடீர்னு கல்யாணம் நடக்கும். இப்போ ஒரு பிரசன்னமாக போட்டோன்னா நீங்கள் யாரோ ஒருத்தர் நினச்சிருந்தீங்கன்னா திடீர் திருமணமாக இருக்கும். ஆமாங்க, திடீர் திருமணமாக இருக்கும். இல்லை காதல் திருமணமாக இருக்குமா, திருமணமாக இருக்கும். இல்லை படித்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணாக இருக்குமா, தெரிஞ்ச பொண்ணாக இருக்கும். இல்லைங்க சொந்தக்கார பொண்ணு தான் கல்யாணம். நீங்கள் இன்னும் அதான் சொல்லணும். அடுத்த தடவை வரும்போது 10 பேர் கேள்வி 10 பேர் லைவ்லேயே உட்கார வச்சு கேட்கலாம். இது நேரிலேயே கேட்கலாம். இது வந்து இது வந்து டிஸ்பிளேவிலே நம்ம டிஜிட்டல் போர்ட்லேயே காமிக்க முடியுமா, காமிக்க முடியும். இது ஜோதிடம் தெரிஞ்சிருந்துச்சு வச்சுங்களேன், இது சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இதை தெரிஞ்சுக்கலாமான்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பெரிய மாயமந்திரமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னென்னா ஒரே நேரத்தில் 4 பேர் வரும்போதும் பிரசன்னம் பார்க்க முடியுமா, பிரசன்னம் பார்க்க முடியும். கேள்வி தெளிவாக எழுதணும் ஃபஸ்ட்டு. முதல்ல கேள்வி எழுதாமல் பிரசன்னமே போடக்கூடாது. அந்த கேள்வி எனக்கு கிடையாது, உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் அந்த கேள்வி எப்படி அந்த கேள்விக்கான தெளிவான முதல்ல சொல்கிறீங்க, கேள்வி எவ்வளோ கூர்மையாக இருக்கோ பதில் அவ்வளோ தெளிவாக வரும்னு முன்னாடி இந்த புத்தி கூர்மைங்கிற மாரி அறிவு கூர்மைங்கிற மாரி இந்த கேள்வியில் எவ்வளோ தூரம் துல்லியமாக நீங்கள் எழுதுறீங்களோ. வீடு வாங்கலாமா, வாங்கலாம், வாங்கக்கூடாது, முதல் கேள்விக்கு அனுப்பது. வீடு வாங்கலான்னு வந்துட்டுன்னா அடுத்தது என்ன கேள்வின்னா, எந்த திசையில் வாங்கலாம், பழைய வீடா புது வீடா, அந்த வீடு வந்து ஊர்லேயா பக்கத்து ஊர்லையா, இல்லை சொந்த ஊர்லையா, இப்படி கட்டலாமா, இல்லை புது வீடாக வாங்கிக்கலாமா, இல்லை அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கிக்கலாமா. வாங்கவே கூடாதுன்னா எவ்வளோ நாள் வாங்கக்கூடாது. ஒரு கொஸ்டினுக்குள்ளேயே நீங்கள் திரும்ப 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 கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் அழகாக இருக்கும். ஒரு ஜோதிடர்கள்ட்ட போகும்போது, சார் என் எதிர்காலம் எப்படி சார் இருக்குது, எனக்கு எப்போ சார் என்ன சார் நடக்கும், அப்படி என்கிட்ட அப்படி இது வரைக்கும் அப்படி கேட்டாங்கன்னா நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரே கேள்வி, சார் அரசியலில் ஜெயிப்பேனா, 3ஆம் வீடு நல்லா இருக்கியா. இப்போ ஒருத்தர் அரசியலில் ஜெயிப்பாரா, 3ஆம் வீடு நல்லா இருக்கு ஜெயிப்பார். அரசியல் நல்லா இல்லை, நீ ஜெயிக்க மாட்டேன். எப்படி கொண்டாந்துட முடியும். இல்லை சார் எனக்கு வந்து மிதுன லக்கணம் போகுது, ஏஎல்பி லக்கணம் மிதுன லக்கணம் போகுது. நீ இப்போ உதாரணமாக ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டோம், இப்போ உதாரணம் கடைசியாக போட்டோம், இவருக்கு அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். இவரோட லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன லக்கணம். மீன லக்கணத்தை அரசியலை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குமா, நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து உபய லக்கணங்கள் பொறுத்தளவுக்கு பொருள் சேர்க்கை இல்லாமல் அருள் சேர்க்கையாகவும் நிறைய சர்வீஸ் சம்மந்தப்பட்டது. எப்பயுமே வந்து பொது சேவைகளில் வந்து மிதுனமோ கன்னியோ தனுசோ மீனமோ வந்து பார்த்திங்கன்னா தன்னை விட தன்னை சுற்றி இருக்கிறவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதுகாக்கணும், ஒரு செயல்படுத்தணுன்னா மீன லக்கணம். அரசியலுக்கு இருக்குமான்னா அரசியலை பொறுத்தளவு ஓகே பரவாயில்லைங்க, அது செய்யலாம். அதே மிதுன லக்கணமாக வந்துச்சுன்னா நீ அரசியல் மட்டும்தான் பண்ணணும். அதே வந்து லக்கணம் வந்து கும்ப லக்கணம் வந்துச்சுன்னா அரசியலுக்கு மட்டும்தான் லாய்க்கு, வேறு. இப்போ நீங்கள் லக்னம் மாறும்னு சொல்கிறீங்க சார். இப்போ மீனம்னா அடுத்த 20 வருஷத்தில் அவர் அரசியலில் பெரிய ஆளாக வந்துடுவார், அவ்வளோதான். இப்போ மீன லக்கணத்தில் 10 வயசு குறைந்து பிறக்குது. அடுத்த மேஷ லக்கணம் மீன லக்கணம் 10 வருஷம், மேஷம் 10 வருஷம், ரிஷம் 10 வருஷம். அப்போ 31 வயசுல 40 வயசு வரையும் அரசியலில் வருவார். அரசியல் வாழ்க்கை சம்மந்தப்படும். அரசியலில் பெரிய கொடிக்கட்டி பறப்பார். இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட சாயம் பூசுவார். அரசியலில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவாரா, ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்கு ஊராட்சியிலோ, ஒருத்தர் நகராட்சியிலோ, ஒருத்தர் வார்டுலேயோ என்ன அவருக்கு கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. சில பேருக்கு எம்எல்ஏ எம்பியாக கூட வாய்ப்பு இருக்குமா, 40 வயசில் வருமானம் வரும்.
அந்தமாரி கிரக வாய்ப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. பிரசன்னத்தை பற்றி நம்ம பேசுகிறோன்னா பேசலாம், நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் பிரசன்னத்தை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரிஷபம் இல்லைன்னா சிம்மம், இந்த இல்லை விருச்சகம் இல்லைன்னா கும்பம், அந்த 4 லக்கணம் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா முடிஞ்ச கேள்விகள் தான் வரும். சார் கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆகி போச்சு சார், எப்படி சார் கல்யாணம், என்ன சார் வாழ்க்கை இருக்குது சார், பொருள் காணாமல் போயிட்டு சார், பணம் காணாமல் போயிட்டு சார், இல்லை சார் எனக்கு வந்து இதுமாரி ஒருத்தர் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டார் சார், இப்படி நிறைய கேள்விகள் வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த சிம்ம லக்கணம் போகும்போதும் கும்ப லக்கணம் போகும்போது நிறைய வரும். அதேமாரி விருச்சகம் போகும்போது இந்த மாதிரி கேள்வி வரும். அதை தொட்டு இந்த கேள்விகள் எப்படி வருதுங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டே நம்ம அழகாக கொண்டாட முடியும் சார். இப்போ பிரசனம் வந்து 100% உறுதியாக செயல்படும்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஒரு ஜாதகம் கொண்டு வந்து எனக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கும் பிரசன்னமாக எனக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கும் ரெண்டுக்குமான பலன் வந்து வேறுபடுமா? கண்ணால் சூரியனை பார்க்குறதுக்கும் டெலஸ்கோப்பில் சூரியனை பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்குது நம்ம ஒரு இதில். அப்போ இதில் வந்து ஒரு அனுமானமாக தான் சொல்ல முடியும். அனுமானமும் இல்லை, ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் சூரியனை தானே பார்க்குறோம். கண்ணு பார்த்தாலும் அதே தான், அது தொலைநோக்கியில் வந்து பார்த்தாலும் அதே சூரியன் தான் தெரியுது. இது எவ்வளோ விஷன் எப்படி இருக்குது, அதனோட விஷன் எப்படி இருக்குது. நம்ம ஜாதகங்கிறது நம்ம தொலைநோக்கியில் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணும். அதே நம்ம வெறுங்கனால் பார்க்கும்போது அதை வந்து பிரசன்னமாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்றைக்கி ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒரு பையன் படிக்கலைன்னா என்ன கேட்போம், இப்போ அந்த குழந்தை படிக்கலைன்னா என்ன பண்ணுவோம், ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகலாம், ஒரு கோவிலுக்கு அழைச்சிட்டு போகலாம், ஒரு கயிறு கட்டலாம், ஒரு உபூதி சில பேர் போடுவாங்க, சில பேர் மந்திரிப்பாங்க, சில பேர் தாயத்து கட்டுவாங்க. ஏன்னா இது நாங்கள் என்ன சொல்கிறோம், இது எல்லாமே பண்ணுங்கள். கயிறு கட்டினா படிப்பு வந்து வரும் அப்புறம் வரும், எல்லாமே வரும். என்னென்னா சொல்கிறேன், வரோம்னா இவங்க தெரிஞ்சுக்கிட்டு கட்டுங்கன்னு தான் நான் சொல்கிறேன், தெரியாமல் கட்டாதீங்க. கங்கண கயிறு மாதிரி கையில் கயிறு கட்டணும், இது எல்லாருக்கும் உள்ளதா, நல்லது உள்ளது. ஆனால் வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் இவனுக்கு உடம்பு சார்ந்த விஷயங்கள் இருக்குது. இல்லை சார் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு படிக்க மாட்டேங்கிறான், அப்போ ஃப்ரெண்ட்ஸை கவனிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இல்லை சார் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம், 2 பேரும் குழந்தைகளை படிக்க வைக்கல, 2 பேரும் பார்க்கல, 2 பேரும் அட்லீஸ்ட் கவனிங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ இதுதான் முதல்ல சொல்லி கொடுக்குறது வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லணும்னா, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறோம். இப்போ படிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே என்ன பண்ணுறோம், படின்னா வந்து படின்னா எப்படி படிக்கும். அதொட்டு நீங்கள் ரெண்டுமே நம்ம வந்து ஜாதகம் பார்த்தாலும் அதே கணக்கு தான், நீங்கள் பாரம்பரியமாக கணக்கு இது பிரசன்னம் பார்த்தாலும் அதே கணக்கு தான். அதை விட்டு நீங்கள் வந்து இது வந்து ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்லாம் இல்லை, நம்ம பார்வைகள் அப்படி இருக்குது. கேள்விகளுக்கு பதில் வருமானம் வரும், அவ்வளோதான்.